பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்நாளையும் கூட ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்த பரிசுத்த நாமத்துக்கு ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லியுள்ளது. அப்படியாய் நாம் இந்நாளிலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபைத்தான். அவருடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் கிருபையினாலே முடிசூட்டி நம்மளை பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். கரங்களை பற்றி கொண்டு நாம் நம்மை வழிநடத்த அவர் தகப்பனாக நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் விழுந்து பாவத்திலே அழிந்து போகாதபடி அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்படியே ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நம்மளை தகுதிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தகப்பனாக நம்மளை வழிநடத்துகிறார் அல்லவா? அதற்காய் தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை இந்நாளிலே என்னவென்று பார்ப்போமா? சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 77வது வசனத்திலே, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக என்று சொல்லி உள்ளது. நாம் உயிரோடு இருப்பதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, நாம் எந்த செயலை செய்தாலும் அவருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்க, மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்ப அவருடைய இரக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கணும். அவருடைய இரக்கம் இல்லை என்றால் நம்ம என்ன செயலை செய்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாத வேலையாக காணப்படும். நாம் செய்யும் ஒவ்வொரு பணியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நிலைத்திருந்தால் பூமியிலே நாம் எல்லா விதத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். நம்மளை இகழ்ந்து பேசுகிற, நம்மளை தூஷிக்கிற, நம்மளை வேதனைப்படுத்துகிற மக்களுக்கு முன்பாக தலகுனிய வைக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க, வாழ்க்கை பயணத்திலே அவருடைய மகிமை நம்மளை தாங்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கணும். அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு கிடைத்தால் போதும். பரிசுத்த ஆவியானவர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர அவரை நாம் பற்றி கொள்வோம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை பிடிக்கட்டும். ஆண்டவரே, வலது இடது பக்கமாய் நான் சாய்ந்து விழாதபடி, பாவத்திலே முழுங்கி உடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஒருபொழுதும் இருக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இரக்கமுள்ள நாமத்தினாலே உமக்கு சாட்சியாக எப்பொழுதும் இந்த பூமியிலே வாழ்ந்து வர, இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நிலைத்திருக்க நீர் கருணை காட்டுங்கப்பா. அது மாத்திரமல்ல, என்னிடத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தாளந்தை நான் பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறீர் ஐயா? அந்த தாளந்தின் கருத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ராஜனே. உமக்கு சித்தமானபடி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்தை 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்க நீர் கருணை காட்டுங்கப்பா. எனக்கு கர்த்தாவே கொடுக்கப்பட்டுள்ள உம்முடைய கிருபையின் இரக்கம் உம்முடைய நாமத்தினாலே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக பல ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வர என்னை உமது கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ராஜா. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க நீர் கருணை காட்டுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கப்பட்டுள்ள தாளந்தை நான் மண்ணிலே புதைத்து ஒன்றுக்கு உதவாத தூசியாய் காணப்படாதபடி பலன் கொடுத்து கர்த்தாவே உடைய ராஜ்யத்துக்கு சித்தம் உள்ளவர்களாக அநேகரை உடைய பாதப்படையிலே கொண்டு வர என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும்.
என்று அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். அப்படியா இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களுக்கு என் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதோ பிறந்த நாளையும் திருமண நாளையும் கடந்து வருகிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து பல வருடங்களாக பல நாட்களாக உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து சந்தோஷமாய் சமாதானமாய் மனமகிழ்ச்சியாய் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டு கழிக்க கிருபை பாராட்டுவாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஆமேன்.